Navin Cedar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 1969 முன்னாள் பிரதமர் இந்திரா தற்காலிக நிதியமைச்சராக பதவி வகித்தார். அவருக்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் பொறுப்புக்கு வந்த முதல் பெண் என்ற சிறப்பை பெற்றார். நிர்மலா சீதாராமன் 2019 ஆண்டு மே 31 அவர் மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். 2019 ஜூலை 5 முதல் பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 2020, 2021, 2022, 2023, 2024, 2025 ஆகிய ஆண்டுகளிலும் பொது பட்ஜெட்டை நிர்மலா தாக்கல் செய்தார். நாளை அவர் தொடர்ச்சியாக 9வது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மொரார்ஜி தேசாய் 10 முறையும், ப. சிதம்பரம் 9 முறையும், பிரணாப் முகர்ஜி 8 முறையும் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை. வெவ்வேறு காலகட்டங்களில் பட்ஜெட் தாக்கல் செய்தனர். அதேபோல் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 1991 முதல் 1996 வரை நரசிம்மராவ் அமைச்சரவையில் தொடர்ச்சியாக 6 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 பிரதமர் மோடி 2வது முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2024 3வது முறையாக மோடி பிரதமரானதும் மீண்டும் நிர்மலா நிதியமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். 2024 பிப்ரவரியில் அவர் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஒரே பிரதமரின் கீழ் தொடர்ச்சியாக 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற வரலாற்று சாதனையையும் நிர்மலா நாளை படைக்கவிருக்கிறார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையில் தாக்கல் செய்யப்படும் முதல் மத்திய பட்ஜெட் இதுவாகும். 1999 ஆண்டு பிப்ரவரி 28 ஞாயிற்றுக்கிழமை யஷ்வந்த் சின்ஹா பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தார்.